கேழ்வரகு கூழு, கேழ்வரகு களின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் காலத்திலிருந்து இப்போ வரையும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உணவுப் பொருள் தான் கேழ்வரகு. இந்த கேழ்வரகு எங்கேருந்து உருவானது, அது மட்டும் இல்லாமல் இந்த கேழ்வரகு எந்த மாதிரி இடத்துல வரும், எத்தனை நாளில் வரும், ஏக்கருக்கு எவ்வளோ மூட்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எனக்காக ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுறேங்க நண்பா. கேழ்வரகு முதல்ல எந்த நாட்டில் பயிரிட்டாங்கன்னா உகண்டா, எத்தியோப்பியா போன்ற ஆப்பிரிக்கா நாடுகளில் தான் முதல்ல பயிரிட்டாங்க. ஆப்பிரிக்கா நாடுகளில் பொதுவாகவே வறட்சி ரொம்ப அதிகமாக இருக்க காரணத்தினால கேழ்வரகு எந்த வறட்சியும் தாண்டி வரும்ன்றனால இதை தான் பயிரிட்டு அவங்களோட உணவு தேவைக்காக பயன்படுத்தியிருக்காங்க. கேழ்வரகு இந்தியாவுக்குள்ள பயிரிடப்பட்ட அப்புறம் முக்கியமான சிறுதானியங்கள்ல ஒன்னாயிடுச்சு. கேழ்வரகு எப்படி பயிரிடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெல் பயிர் போலயே முதல்ல கேழ்வரகை விதைச்சு 25 to 30 நாள்ல பாத்தீங்கன்னா அந்த நாத்து எடுத்து திரும்பவும் நடுவாங்க. எவ்வளவு வெயில் இருந்தாலும் அதை தாண்டி இந்த கேழ்வரகு பாத்தீங்கன்னா நல்லபடியா வளரும். வாரத்துக்கு ஒரு வாட்டி ஃபுல்லா தண்ணி கட்டினாலே அதுவே பாத்தீங்கன்னா போதுமானது தான். ஏக்கராக 5 மூட்டை வந்தா அதுவே நல்ல விளைச்சல். நம்ம கல்னிக்கு பக்கத்துல இன்னைக்கு கேழ்வரகு நாத்து நட்டுட்டு இருந்தாங்க. நானும் கொஞ்சம் போய் நட்ட நண்பா. அதை தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. மறுபடியும் நாளைக்கு வீடியோல சந்திக்கலாம்.